எல்லாம் வாங்கி கொண்டு வந்துட்டீங்களோ? வாங்கியாச்சு. இது நான் கேட்ட ப்ரஷ். ஏன் ப்ரஷ் 2? 2 ப்ரஷும் பழுதாயிட்டு, அதுதான் 2 வாங்கினேன். வாங்கி இப்போ 2 மாதம் தான், இன்னும் ஒரு 2 மாதம் பாவிக்கலாம் தானே உங்களோட ப்ரஷ்? பாவிக்கல, அது புதுசு வாங்கியாச்சு. சரியா, பரவாயில்ல. இது என்ன சோப்? ஏன் சோப் 2? உடுப்பு கழுவுற சோப் அது. அதான் ஏன் 2? எல்லாரும் உடுப்பும் கழுவுற தான் வேணும். சரியா. இது நான் கேட்ட ஷாம்பு. சரி, இதே அப்போ அது இந்த நான்ஸ்டிக்கில் வந்து இந்த கரண்டி போட்டால் கீறப்படுதில்ல, அதான் ரப்பரில் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். சரி, நான் கேட்ட பிஸ்கட் கேட்டுறான் இல்லை? இது என்ன பிஸ்கட் இப்படி உடைச்சு கிடக்குது? அரைவாசியை காண இல்லை. வரக்குள்ளே கொஞ்சம் பசியாக இருந்து சாப்பிட்டேன் 2 பிஸ்கெட்டை. எப்போவாவது இந்த நீங்கள் உடுப்பு துவைக்கிற இந்த சவக்காரம் இல்லாட்டி சமைக்கிற இந்த அகப்பை இதில் நான் கை வச்சுருக்கிறேன்னா? இந்தாங்க, இதை நீங்களே வச்சு சாப்பிடுங்க. வெளிக்கிட்டு போக இவ்வளோ நேரம். இப்போ எத்தனை மணிக்கு போகிறேன்னு சொல்லுங்களா பாப்போம். இப்போ மேக்கப் போட்டு மேக்கப் போடுறதுக்கு ஏன் தான் இவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க எனக்கு தெரியலையே. கொஞ்சம் இருங்களேன், தலை இழுக்கிறேன் தானே. தலையை இழுத்துட்டு இப்போ குழப்பறீங்க? இப்போ தலையை இழுத்துட்டு குழப்பணும், அப்போ தான் வடிவாக இருக்கும். ஏற்கனவே குழம்பு இருந்தது தான், இப்போ இழுக்காம விட்டுருக்கலாமே. இப்போ என்ன அது அப்படித்தான். கொஞ்சம் இருங்களேன். இது என்னது? இது அந்த கொஞ்சம் கூட பளபளப்பாக இருக்கிற மாதிரி இருக்கல, குறைக்கிறதுக்கா? என்னடா எல்லாரும் பளபளப்பாக தான் இருக்குன்றாங்க, பளபளப்பாக இருக்கிறத குறைக்கிறதுன்றா? இது என்னடா போகுது? சரி, இது என்னது? இது பளபளப்பை கூட்டுறதுக்கு. ஏற்கனவே பளபளப்பாக தான் இருந்துச்சு, அப்புறம் என்ன அப்புறம் குறைச்சி தரம் என்ன கூட்டுறது? அதுக்கு தனியாக ஒரு க்ரீமா? கொஞ்சம் பொறுங்களை வெளிக்கிறேன் தான். என்ன வெளிக்கிடைக்க குழப்பாதீங்க, எனக்கு வெளிக்கிடையில. அது கூட்டுறது கொண்டு குறைக்கிறது கொண்டு கூட்டுறது கொண்டு இது என்னது? சரி சரி வாங்க, லேட் ஆகுது இல்லை, வாங்கலாம் போவோம். யார் நானா லேட் ஆகிறேன், நீங்க லேட் ஆகினது? ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. காலமாக விடிஞ்சா பொழுதுபட்டா வேலை தான் எனக்கு. ஆனால் உங்களை பாருங்களேன், நல்ல வடிவா நின்று காற்றும் வாங்கிக்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச எல்லாம் செய்தோன்னு இருக்கிறீங்கண்ணே. ஒன்று சொல்லட்டா, நான் என்ன மாதிரி ஒரு நல்ல மனைவி உங்களுக்கு கிடைச்சதால தான் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க. சும்மா யோசிச்சு பாருங்களேன், நல்ல அற்றக்க குணமாக நல்ல ஒரு கொடூரமான மனைவி கிடைச்சிருந்தா உங்களோட நிலைமை. என்ன யோசிக்கிறீங்கள்? இல்லை, நல்ல மனைவியே இப்படி இருந்தா இந்த அரக்க குணம் உள்ள இந்த கொடூரமான மனைவி மாதிரி எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். இந்த ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணினா இந்த வீடியோக்களுக்கு கீழே யாரெல்லாமோ நிறைய பேர் வீடியோ போடுறோம். அதுக்கு கீழே வந்து சும்மா தேவையில்லாமல் அறிவுரை என்ற பேரில் 1008 கதையும், அதோட கமெண்ட்ஸ் என்ற பேரில் நகைச்சுவையாமன்னு சொல்லி மனசை புண்படுத்துகிற மாதிரி என்னத்துக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யணுமோ எனக்கு கண்டா தெரியா. கமெண்ட்ஸ் இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் போடுறதா மனசனை ஓடிச்சு? எனக்கு கண்டா தெரியாப்பா. இந்த ஃபேஸ்புக் பக்கமே போகக்கூடாது. நீ இந்த கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க ஜோக்குன்ற பேரில் ஏதாவது கருத்து சொல்கிறது, இதெல்லாம் ஏன் சும்மா கணக்கு எடுக்கிறீங்க? இப்போ இப்படி என்ன மாதிரி வந்து ஏதாவது அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் பிடிக்கலண்டா வச்சுட்டு எழுப்பிட்டு போக வேண்டியதான். இப்போ என்னதுக்கு அதுக்கு நாம் காது கொடுத்து அதை கணக்கில் எடுக்கணும்? கணக்கு எடுக்கக்கூடாது. சரி, அப்போ சரி, அப்போ சரி. இப்போ எங்கே போகிறீங்க? இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். வேலை அடக்கு. எல்லாத்துக்கும் காலம் இல்லை உலகத்தில்.